தேசாபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிறது டைரக்டர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் உருவாயிருக்கும் வா வாத்தியார் அப்படிங்கிற படம் தான். கார்த்தி, கீர்த்தி ஷெட்டி, ஆனந்த்ராஜ், சத்யராஜ் உள்ளிட்ட பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நலன் குமாரசாமியோட படம் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு வெளியாகுது அப்படிங்கிறதும் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை கிரியேட் பண்ணியிருந்தது. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல ஒரு படம், அதில் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது. இதை தாண்டி படத்துல என்னெல்லாம் சர்ப்ரைஸ் இருந்தது, அந்த படத்தோட மெயின் கான்செப்ட்ல புதுசா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாங்களா, அந்த ட்ரை பண்ணது எந்த அளவு சரியா கிளிக் ஆயிருக்கு, படத்துல இருக்கிற பிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1987 ஆரம்பிக்கிற கதையில ராஜ்கிரண் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகரா இருக்காரு. எம்ஜிஆர் அப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருக்காரு 1987. ஸோ அவர் இறக்குற டைம்ல ராஜ்கிரனுக்கு ஒரு பேரனும் பிறக்கிறாப்புல. அந்த பேரன் எம்ஜிஆரோட மறுபிறப்பு அப்படிங்கிற மாதிரி தீர்க்கமா நம்புறாரு ராஜ்கிரண். அவரை நல்ல ஒரு பழக்க வழக்கத்தோட வளர்த்த ட்ரை பண்றாரு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் கார்த்தி, அவரோட பேரன் வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் நம்பியாரா மாறிறாரு. டோட்டலாவே தவறான வழியில ஒரு தவறான போக்குல இருக்கிற ஒரு மனுஷனா இருக்காரு. போலீஸாவும் ரொம்ப கரப்டடான ஒரு அதிகாரியா செயல்படுறாரு. இதுக்கிடையில கார்த்தியோட லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்துக்கு காரணம் யாரு, இந்த வாத்தியார் அப்படிங்கிற கான்செப்ட் கார்த்தியோட லைஃப்ல எந்த அளவு விளையாடுது, அதனால அவரோட லைஃப் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் சந்திக்குது, ராஜ்கிரண் நினைச்ச அந்த எம்ஜிஆரோட மறுபிறப்பு அப்படிங்கிறது கார்த்தியோட மைண்ட்ல உட்கார்ந்துதா இல்லையா, அவர் டோட்டலா சேஞ்ச் ஆனாரா இல்லையா, இதெல்லாம் சொல்ற படம் தான் வா வாத்தியார். படத்துல நடிகரோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கதையின் நாயகனாக கார்த்தி, படம் ஃபுல்லாவே அவரோட பிரசன்ஸ் தான். கிட்டத்தட்ட அவர் இல்லாத காட்சிகள் இல்லவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரா அது எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு சிறப்பான பங்களிப்பையும் கொடுத்திருக்காரு. யூஸ்வலான அந்த கரப்டட் காப் மோட்ல கார்த்திக்கு அவரோட பாடி லாங்குவேஜ் ஈஸியா என்ன வருமோ அதை சிறப்பா பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு டைமென்ஷன் தேவைப்படுற இடத்துலையும் அதுக்கான உழைப்பும் சிறப்பாக போட்டிருக்காரு. குறிப்பா எம்ஜிஆரோட பாடி லாங்குவேஜ் அவர் நடிக்கிற காட்சிகள் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. நல்ல என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. அதில் அங்கங்கே கார்த்தியோட டச்சஸும் வெளிப்பட்டது. நல்லது ஒரு காமிக்கல் மொமெண்ட்டாகவும் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கதையின் நாயகி கீர்த்தி ஷெட்டிக்கு பெரிய வேலை இல்லை. பட் ஸ்டில் கதையை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடத்துல உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட போர்ஷன்ஸ் இன்னும் ரொம்பவே கம்மியாகுது. இன்னும் அந்த கேரக்டருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாடகருக்காக மட்டும்தான் அந்த கேரக்டர் வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வருது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் இல்லை. சாலிடான சப்போர்ட்டிங் ரோல்ல ராஜ்கிரண் கதையோட ஆரம்பத்தை சிறப்பாகவே தாங்கியிருக்காரு. அவரோட நடிப்பும் நல்லா யதார்த்தமாகவே இருந்தது. அவருக்கு போட்டிருக்கிற மேக்கப் மட்டும் கொஞ்சம் உறுத்தலா இருந்ததை தவிர மற்றபடி கேரக்டர் எழுதின விதமும் அவர் நடித்த விதத்திலையும் குறைகள் இல்லை. படத்தோட பிரதான வில்லனாக சத்யராஜ், அவரோட மகளாக ஷில்பா மஞ்சுநாத் மற்றும் ஒரு வில்லனாக ஜிஎம் சுந்தர்னு எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சத்யராஜுக்கு வித்தியாசமான ஒரு டீத் செட்டப் போட்டிருந்தாங்க. அது ஏன் அப்படிங்கிறதான் புரியல. அண்ட் இவங்களை தாண்டி அங்கங்கே சில சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர கருணாகரன், நிவாஷ் ஆதித்தன் எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஒரு மினிஸ்டரா டைரக்டர் ஜெயகிருஷ்ணா நடிச்சிருப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுவும் குறிப்பா ஒரு 2 சீன்ல மொத்த தேட்டரையும் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த சீன்ஸ் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இவனை தாண்டி ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆனந்த்ராஜ், அந்த எம்ஜிஆரோட பாடி லாங்குவேஜை உள்வாங்கி சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரு. அவர் வர காட்சிகள் எல்லாமே அந்த பாடி லாங்குவேஜை நமக்கு தேவையான அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துருது. நல்லா காமிக்கலாகவும் அது செட் ஆயிருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு இன்னொரு தேவையான இடத்துல பங்களிப்பு ஆற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். டைரக்டர் நலன் குமாரசாமியோட அந்த நாளைய இயக்குனர் டைம்லேருந்தே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை வச்சு ஒரு சமுதாய ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு. அதே பேட்டர்ன் தான் இந்த படத்துலையும் கண்டினியூ ஆயிருக்கு. ஒரு ஹை கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை ஒரு நல்லது ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு கமர்ஷியல் படமாக மெயின் ஸ்ட்ரீம் படமாக அந்த கான்செப்டை மாற்றவும் ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஓரளவு நல்லாவே கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நம்பியார் எம்ஜிஆரா மாறுறதுக்கு தேவையான அந்த லார்ஜர் தன் லைஃப் கான்ஃப்ளிக்டை உள்ள கொண்டு வந்த விதம், அதை இன்னும் மெயின் ஸ்ட்ரீமா ப்ரெசென்ட் பண்ண விதம்னு நல்லது ஒரு ஸ்மார்ட்டான ரேட்டிங் வெளிப்படுது அப்படின்னே சொல்லலாம். இந்த கான்செப்டே தேவையான சுவாரஸ்யத்தை ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்துருது. அதில் ஸ்டில் 2-3 சீன்ஸ் நல்லா ஸ்டாண்ட் அவுட்டாகவே தெரிஞ்சுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மஞ்சள் முகம் அப்படிங்கிற அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு மினிஸ்டர்ஸ் அண்ட் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங் படமாக்கப்பட்ட விதம், அதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பேசுகிற டயலாக்ஸ், அதில் வெளிப்படுற அந்த ஹியூமர், அந்த சர்க்காசம், இதெல்லாமே நல்லா கிளிக் ஆயிருந்தது. அண்ட் இதை தாண்டி முதல்ல அந்த வாத்தியார் விசஸ் ராமேஸ்வரன் இந்த 2 பேரோட கான்ஃப்ளிக்ட், 2 பேரும் கன்ஃபரன்ட் பண்ணிக்கிற இடம், அது படமாக்கப்பட்ட விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ப்ரீ இன்டர்வெல்ல வர அந்த ஷாட் நல்லாவே இருந்தது. இந்த லென்ஸ்ல ஜூம் போயிட்டு ஐல அந்த ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. நல்லா ஃபேண்டசியா நல்லது ஒரு ஆங்கிள் அதை எடுத்திருந்தாங்க. அந்த ப்ரெசென்ட் பண்ண விதமே ரொம்ப ஒரு நல்லது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிராஃப்டை குறிக்கிற சீன்ஸ் நிறையாவே படத்தில் இருந்தது. அந்த வகையில் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிகிறாரு சினிமோட்டோகிராஃபர் ஜார்ஜ் சி வில்லியம்ஸ்.
படம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்க அணுகியிருந்தாங்க. இது நல்லது ஒரு ஒர்க். அதே மாரி மினிஸ்டரா நடிச்சிருக்கிற டைரக்டர் ஜெய் கிருஷ்ணாவும் இன்னொருத்தரும் ஃபோன்ல பேசிக்குவாங்க. அதுல இன்னொருத்தர் வந்து ஃபோன்ல வந்து பேசுறப்போ ஒப்பிக்கிற மாதிரியான டயலாக்ஸ் தான் பேசுவாரு. அதுல ஜெய் கிருஷ்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ் பிளாஸ்ட்டாவே இருந்தது. அந்த சீன் எழுதப்பட்ட விதம், அந்த கிராஃப்ட்டா அத கொண்டு போன விதம் எல்லாமே அக்மார்க் நலனோட அந்த ஷார்ட் ஃபிலிம் பிராண்ட் ஹியூமர் அப்படின்னே சொல்லலாம். அது இந்த படத்துலயும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறது நல்லது ஒரு விஷயம். படத்தோட எடிட்டர் வெற்றி கிருஷ்ணனுக்கு ஒரு ஹெவியான ஒர்க் லோட் இருந்திருக்கு. அத அவரு சிறப்பாவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. படத்தோட பேஸ ஒரு கமர்ஷியல் மீட்டருக்கு தேவையான அளவுக்கு மெயின்டெயின் பண்ணத தாண்டி, இந்த கன்ஃபரன்டேஷன் சீன்ஸ் அதாவது வாத்தியாரும், ராமேஸ்வரனும் பேசிக்கிற அந்த காட்சிகள படமாக்குன விதம், அத எடிட் பண்ண விதம் எல்லாமே நல்ல ஒரு லாங்குவேஜ்ல இருந்தது. அது எங்கேயுமே உறுத்தாம நமக்கு அது அதே சமயம் புரியிற மாரியும் அத எடிட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேட்டர்னுக்கு நிச்சயமா பாராட்டுகள். படம் நெடுகவே ஒரு நல்ல பேஸையும் மெயின்டெயின் பண்ணதுக்கு பாராட்டுகள். படத்தோட செகண்ட் ஹீரோ நிச்சயமாக சந்தோஷ் நாராயணன் தான். அவரோட ஒர்க் குறிப்பா பிஜிஎம்ல நல்ல ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பங்களிப்பை குடுத்திருக்காரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரீமிக்ஸும் நல்லாவே இருந்தது. அண்ட் பிஜிஎம்ல ஒரு சின்ன டோன மெயின்டெயின் பண்ணியிருந்தாரு. அதாவது பழைய எம்ஜிஆர் காலத்து படங்கள் மாரியே சில பிஜிஎம் ஒர்க்கும் குடுத்திருந்தாரு. அது எல்லாமே நல்லா கிளிக் ஆயிருந்தது. வாத்தியார் வர சீன்ஸ் எல்லாத்துலயும் அவரோட பிஜிஎம் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தது. இன்னும் ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல படத்த அப்லிஃப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 2, 3 பவர்ஃபுல் சீன்ஸ தாண்டி செகண்ட் ஹால்ஃப் கொஞ்சம் ட்ரை ரன்னா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸிகியூஷன் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்விய செகண்ட் ஹால்ஃப் நமக்கு குடுத்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய மைனஸ். அதே மாரி படத்தோட கிளைமாக்ஸும் ரொம்ப அப்ரப்ட்டா முடிஞ்ச மாரி தான் இருந்தது. ரொம்ப ஹரிடான பேஸ்ல காட்சிகள்லாம் ஓடி முடிஞ்ச மாரி இருந்தது. இப்படியான அதாவது அந்த கிளைமாக்ஸ்ல வந்து அந்த ஒரு பிக் ஃபைட்ட வச்சு ஒரு ஹீரோ விசஸ் வில்லன் மாரியான ஃபைட்ட வச்சு முடிக்கிறதுக்கு, எதுக்காக இப்படி ஒரு ஹை கான்செப்ட்ட மவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கு. இந்த ஃபேண்டசி கான்செப்ட்க்கு தேவையான கன்க்ளூஷன் படத்துல இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆரோட ஃபிலிம் பெர்சனாவா யூஸ் பண்ணது நல்லது ஒரு ஸ்மார்ட்டான ரைட்டிங் தான். பட் ஸ்டில் இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது? இந்த ஃபேண்டசி ஐடியாங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது? இந்த கன்க்ளூஷனுக்கு அப்புறம் இந்த கிளைமாக்ஸுக்கு அப்புறம் இதோட இந்த ஃபேண்டசி ஐடியாவோட கன்க்ளூஷன் என்ன? இந்த மாரி கேள்விகள் நெறையா படத்துல இருந்துட்டே இருக்கு. இதுக்கான விடைகள் படத்துல இல்ல. எகைன் இந்த கிளைமாக்ஸ் அப்ரப்ட்டா முடிஞ்சது தான் இதுக்கான காரணம் அப்படின்னும் சொல்லிடலாம். அண்ட் இத தாண்டி படத்துல இருக்கிற பெரிய ஹிண்ட்ரன்ஸா நான் பார்த்தது செகண்ட் ஹால்ஃப்ல வர அந்த தேவையில்லாத டியூயட் தான். அதுக்கு வந்து கீர்த்தி செட்டி வந்து ஒரு மேக்கப்லாம் போட்டுட்டு மொட்டை மாடியில நின்னு திரும்ப ஒரு செட்டுக்குள்ள போய் அந்த டூயட்லாம் பாடுறதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருந்தது. என்னதான் ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும், இந்த மாரி ஒரு டூயட் அப்ரப்ட்டா ஒரு ஹிண்ட்ரன்ஸா கதையோட போக்க தடுக்கிற மாரி வைக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்துக்கு தேவையில்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா செகண்ட் ஹால்ஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரைட்டிங் தேவைப்பட்டிருக்கு. நல்ல ஒரு எக்ஸிகியூஷனும் தேவைப்பட்டிருக்கு. கிளைமாக்ஸும் இன்னும் பவர்ஃபுல்லா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறையும் இருந்துட்டே இருக்கு. பட் ஸ்டில் இந்த கான்செப்ட்டும் அது படமாக்கப்பட்ட விதமும் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் டோட்டலா எடுத்த விதமும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த படத்துக்கு எபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாரி ஒரு ரேட்டிங்க நான் குடுப்பேன். இந்த செகண்ட் ஹால்ஃப்ல இருக்கிற குறைகள நிவர்த்தி செஞ்சிருந்தா இன்னும் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இந்த படம் இருந்திருக்கும். இது என்னோட கருத்து. ஒருவேளை இந்த படத்த நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்கள மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.